Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி friends இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படினா கார்டனிங்ல எக்கச்சக்கமான நன்மைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ அப்படிப்பட்ட சொல்யூஷனை நம்ம மிஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது இல்லீங்களா? சோ அந்த சொல்யூஷனை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும், அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் फ्रेंड्स இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சொல்யூஷனில் அப்படி என்னங்க காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா H2O, இது வந்து பார்த்திங்கன்னா H2O2. ஆக்சிஜன் வந்து இன்னும் ஒரு மடங்கு வந்துட்டு அதிகமாக வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து கெமிக்கல் தானே, நீங்கள் வந்து இயற்கையான முறையிலேயே வந்துட்டு ஃபர்டிலைசர்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து ரொம்ப கெமிக்கல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வாங்கி பெஸ்டிசைடு இந்த மாதிரிலாம் அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாலாம் இது இருக்காது. இது வந்து கலர்லெஸ்ஸும் கூட, அது இல்லாமல் வாசனையும் இதுலேருந்து வராது. ஸோ இது ஈஸி டீகம்போஸும் ஆகிடும். தண்ணியில் வந்து நம்ம கலந்து தான் இதுவே ஏற்கனவே 3% தான் இருக்குது ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனில். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 3%, 6% இதில் தான் கிடைக்கும் நமக்கு. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய். ஸோ இது வந்து நம்ம இன்னுமே வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்துவோம். ஒரிஜினல் ஹைட்ரஜன் பெராக்சைடோட கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் ஃபியூயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. நாம் வந்து ஆல்ரெடி டைல்யூட்டாக தான் இருக்குது, அது இன்னமுமே தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதனுடைய பயன்கள் வந்து ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டாகவே நமக்கு ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்டனிங்கில் வந்துட்டு பாட்ஸ் இருக்கலாம், பாட்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை அந்த டூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா கார்டனிங்கில், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதாவது ஒரு பூஞ்சான் தொற்றுதல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த சொல்யூஷனை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ரூனரையும் நம்ம வந்து பயன்படுத்தும் இல்லைங்களா. ரோஸ் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா ப்ரூனிங் வந்து பண்ணிவிடணும் அப்படின்னம்னாலும் இந்த மாதிரி ப்ரூனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு செடியை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதே ப்ரூனரை பயன்படுத்தி இன்னொரு செடிக்கு வந்து கட் பண்ணும்போது ஒரு செடியில் பூச்சினுடைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி விடும்போது பக்கத்தில் இருக்க செடிகளுக்கும் அது ஈஸியாக பரவக்கூடிய சான்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பரவாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த சொல்யூஷனில் வந்து நல்லா அந்த காட்டனை நினச்சிக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி விடலாம். ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஸோ க்ளீன் பண்ணி எடுத்த அந்த ப்ரூனரை வந்துட்டு நம்ம இன்னொரு செடிக்கு வந்து பயன்படுத்தி கட் பண்ணோம் அப்படின்னு எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கலந்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரூனரை வந்து நீங்கள் இதில் அப்படியே டிப் பண்ணி வச்சிடலாம். அதில் இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்துட்டு போயிடும். பூச்சியுடைய தாக்கங்கள் இருந்தோம்னாலும் இதில் ஏதாவது பூச்சி வந்து ஒட்டி இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து தண்ணியில் வந்து கலந்துரும். இது வந்து சானிடைஸ் பண்ணிவிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் இந்த ஹைட்ரோஃபோனிக் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அது மூலமாக வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா சின்ன செடிகள் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செடிகளில் வந்து அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த செடிகளில் வந்து ரூட் ராட் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும், ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா பேத்தோஜன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது செடிகளை பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள் வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஜெர்மினேஷன் தாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம சீட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிடலாம். அதில் இந்த விதைகள் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு
அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த சீட் வந்துட்டு நம்ம மண்ணில் வந்து ஊன்றி வச்சோம் அப்படின்னா நல்லாவே விதைகள் வந்து முளைச்சி வரும், நல்ல முளைப்பு திறன் வந்து அதிகமாக கூடும். ஸோ சீட் ஜெர்மினேஷனுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செடிகள் வைக்கிறதுக்கு சாயில் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹார்ம்ஃபுல்லான பேத்தஜன்ஸ்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா வெயிலில் வந்து காய வச்சோம் அப்படின்னம்னா அது ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன புழுக்கள் இல்லை ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா பேத்தஜன்ஸ் இதை முட்டைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செடிகளில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் நம்ம அப்படியே வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா இந்த மண்ணில் வந்து நல்லா இப்படி தெளித்து விடலாம். ஸோ தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து என்ன ஒரு கெட்டதை தரக்கூடிய பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி இல்லை பேத்தஜன்ஸனுடைய முட்டைகள் அந்த லார்வாக்கெல்லாம் இருந்தால் கூட அதை வந்து ஃபுல்லாக அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி சாயில் மிக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடிகளை வந்து வைக்கும் பொழுது நல்லாவே க்ரோத் வந்து இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபர்டிலைசராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. முன்ன சொன்ன மாதிரி இதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து இலைகள் மேலே தெளித்து விட்டாலும் சரி இல்லை மண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாலுமே அந்த ரூட் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கும் போது இந்த வேர்னுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இல்லைங்களா. ஸோ வேர் வந்து நல்லா பிடிச்சு வந்தது அப்படின்னா செடிகளும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். ஸோ இதை எப்படி வந்து கலக்கலாம் அப்படின்றத காமிக்கிறேங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்து 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், மண் பகுதிக்கும் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இலைகள் மேலேயும் வந்துட்டு நல்லா இப்படி இந்த ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் தாராளமாக. இந்த தண்ணி மாதிரியே வேறு இதில் இயற்கை முறையில் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் மழையெல்லாம் பேஞ்சு வரும்பொழுது செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ச்சி எடுத்து வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வரும்போது செடிகளில் நல்லாவே க்ரோத் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெஸ்ட்டான ஒரு பெஸ்டிசைடாக ஒர்க் ஆகுதுங்க. இன்செக்டிசைடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஃபங்கிசைடாகவும் இதை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேருங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்செக்டிசைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியிலையும் சரி இல்லை மற்ற செடிகள்லையுமே இந்த ஏபிட்ஸு மைட்ஸு மீடி பக்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு ஒரு 250 ml அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5-10 ml அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது 5 ml கணக்கு வரும். ஸோ அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சொல்யூஷனை வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இலைகளினுடைய மேல் பகுதி கீழ் பகுதி எல்லா சைட்லேயுமே வந்து நீங்கள் நல்லா ஃபோர்ஸை ஸ்ப்ரே பண்ணி விடும் பொழுது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்கள் செடிகளில் வந்து கிடைக்கும். இந்த சொல்யூஷனை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே அந்த பூச்சினுடைய தாக்கங்கள் வந்து அப்படி குறையும். அடுத்தது ஃபங்கிசைடாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரி மைல்டியூ வந்து ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மண் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், அப்படி வெள்ளை வெள்ளையாக பூஞ்சான் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இல்லைனா இந்த இலைகள் மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ரஸ்ட்டு மாதிரி வந்து வரும். ரஸ்ட் ப்ராப்ளம் வந்து செடிகளில் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஃபங்கல் ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷனை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த ஃபங்கிசைடை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 250 ml அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு 80 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 80 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சொல்யூஷன் வந்துட்டு இதில் நம்ம கலந்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஃபங்கிசைட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம மண்லேயும் வந்து ட்ரென்ச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஸ்ப்ரேயராகவும் நம்ம வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பண்ணி விடும்பொழுது நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து தாராளமாக செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஈஸி செடிகளை வந்து வெளிக்கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செடிகள்லாம் நல்லாவே இருக்கும், திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா குச்சியெல்லாம் காஞ்சி சடனாக டெட் ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாத்து கொண்டு வரதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான சடன் டெட் வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ரூட் ராட் தான். ரூட் ராட் வந்து நம்ம ஓவராக வாட்டரிங் வந்து கொடுத்துட்டே இருக்கிறது, அப்படி இல்லைனா ட்ரைனேஜ் ஹோல் வந்துட்டு ஒழுங்காக இல்லை, தண்ணி வந்து அங்கே வேர் பகுதியில் வந்து தேங்கிருச்சு, ஒரு மாதிரி சதன்னு இருக்குது அப்படின்னா ரூட் ராட் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அதனால தான் வந்து செடிகள் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலையே உண்டாகும் இல்லைங்களா. ஸோ அதிலிருந்து மறுபடியும் நம்ம செடியை வந்து பாதுகாத்து அந்த வேருக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து கிடைச்சி மறுபடியும் வந்து அதை பிழைக்க வைக்கிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்ஸ் தான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ ரூட்டுக்கு வந்துட்டு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 5 ml அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அஃபெக்ட் ஆகிருக்க அந்த பிளான்ட்டை வந்துட்டு கொஞ்சம் மண் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த சொல்யூஷனில் அப்படியே நான் வச்சிடுறேன். ஸோ எந்த செடியாக இருந்தாலுமே ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாதிரி டை ஆகிட்டே இருக்குது பிளான்ட்டு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த செடியை வந்துட்டு அந்த பாட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி வச்சுருங்க. அந்த வேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் போது நம்ம அதை சேவ் பண்ணி கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1 hour வந்து கிட்ட இப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் வேறு தொட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செடியை எடுத்து அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். என்னுடைய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து உங்களுடைய பிளான்ட்டோட இமேஜை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.